வெறுமனே முத்து மீனாவுக்கு மட்டும் ஏதாவது குடைச்சலை கொடுத்தா நம்ம வந்து கொஞ்சம் தப்பாக நினைப்போம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ ரோஹிணிக்கும் பாருங்கள் நம்ம அடி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியிலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. இதுங்க 2 தான் பாவம், அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பதறி சுற்றி குட்டிக்காரனை அடிச்சுன்னு எல்லா வேலைகளும் செஞ்சு ஒவ்வொரு உயிரை விட்டு எல்லாத்தையும் வந்து மீட்டெடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் நடக்குது. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிந்தாமணிக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வந்து இப்போ மீனாவுடைய பிஸ்னஸ், அம்மாவோட பிஸ்னஸை காலி பண்ணணும், மீனாவோட பூ பிஸ்னஸ் இருக்குல்ல, அந்த வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியை காலி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஆட்களுக்கெல்லாம் கால் பண்ணி அந்த வண்டியை தூக்கி எங்கேயாச்சும் கடாசுங்கடா அப்படிங்கிறாங்க. திருப்பி முத்துக்கும் மீனாவுக்கும் காருக்கு ஒரு பிரச்சனை, வண்டிக்கு ஒரு பிரச்சனை, பூ விற்கிற இடத்துக்கு ஒரு பிரச்சனைங்கிறத மட்டும் வச்சு சிறகடிக்காசையே கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ அது நடக்கும்பொழுது அதை வந்து ரோகிணிக்கு வேறு கால் பண்ணி சொல்ல, அதுவும் நல்ல விஷயம் தான் ஆன்ச்சி அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாத மிருகம்னு பார்த்துங்க, தான் பிள்ளையை காப்பாற்றி கூட்டு வந்தவங்களுக்கு மேலே கொஞ்சம் கூட வந்து சரி ஓகே நம்ம வந்து மாட்டிக்காமல் தப்பிக்கணுங்கிறது வேற, தாண்டி போய் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறது, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறது. இதுக்கு வந்து விஜயாவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹே அப்படின்ட்டு. வெக்கமில்லாத விஜயா, சைக்கோவான ஒரு ரோஹிணி அப்படிங்கிற மாதிரி கதை இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த கட்டமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் போய் உங்கள் அம்மாவுக்கு ஆறுதல்லாம் கொடுக்குறாங்க மீனா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ட்டு. நான் அருண் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்துப்பாருன்னு சீதா சொல்ல. இவரும் பொறுமையானவர் தான், பேச வேண்டிய விதத்தில் பேசுவார், 2 பேரும் ட்ரை பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அருண் இவர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆனால் அதை கெடுத்து விட்டுறணும்னு முடிவில் இருக்கார். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த மேனேஜர் சரியில்லைங்கிறத சத்யா சொல்கிறார். புதுசாக வந்த கோயில் மேனேஜர் பணம் கொடுத்தா வந்து மாறிடுவாருங்கிறாங்க, பணம் வாங்கிட்டு தான் புதுசாக கடை வைக்கலாம் அலோவ் பண்ணுறாருங்கிறாங்க. அப்படின்ன உடனே சரி ஓகே அப்படின்னு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க மீனா. இதை நேராக போயிட்டு ஏற்கனவே வருத்தப்பட்டு இருந்த முத்துக்கிட்டக்க இந்த விஷயத்த சொன்னோடனே அவர் இதை வச்சு தான் அந்த ஆளை பிடிக்கணும், அதுக்கு செல்வம் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கடைக்கு, மனோஜோட கடைக்கு ஸ்ருதி வந்து ஜாமான்லாம் வாங்க வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஆன்லைனில் எவ்வளோ இருக்கோ அந்த விலையை கொடுங்க, அதை விட கம்மியாக கொடுங்கன்னு சொல்லி மிரட்டி உருட்டி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுக்காட்டி அவ்வளோதான், என்ன மாமாட்ட சொல்லிடுவாங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணால் உடனே ரோஹிணி பேசுகிற மாதிரி பேசி நடிச்சுட்டு தனியாக போய் போனால் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, என்கிட்ட வாங்க 2 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்தே தீரணுங்கிறாங்க. இல்லை என்கிட்ட இப்போ உடனே தர முடியாதுன்னா என்ன வாங்கும்போது இனிச்சிச்சு இப்போ கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, இப்போ அந்த ப்ரெஷரில் இப்போ ரோஹிணி இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படியே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.